கோவை மாவட்டம் இருகூரில் காரில் பெண் ஒருவர் அலறல் சத்தத்துடன் வேகமாக சென்ற நிலையில் பெண் கடத்தப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் காரில் இருந்து அந்த பெண் அலறல் சத்தம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை விமான நிலையம் பின்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவியை 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தமிழகத்தை பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தமிழக கேரளா எல்லையான வாளையாறு பகுதியில் இளம்பெண்ணை மிரட்டி பணம் நகை பறித்த சம்பவம் ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி மகனுக்கும் தொடர்பு இருப்பது என்று கூறப்படுகிறது. இதையடுத்து நேற்று இரவு இருகூர் தீபம் நகர் பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு காரில் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை ஏற்றி அதில் அந்த பெண் அலறிய சத்தமும் கேட்கிறது. மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் சிங்கநல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த பெண் கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா, குடும்ப தகராறா, யார் அந்த இளம்பெண், அந்த காருக்கு எங்கு சென்றது என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்க பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் காரில் இருந்து பெண் அலறும் சத்தம் கேட்கிறது. பின்னர் வேகமாக அந்த காரை எடுத்து செல்லும் காட்சிகளும் பதிவாகி உள்ளது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறும்போது அந்த 2 கார்கள் முதலில் அந்த கார் சென்றவுடன் பின்தொடர்ந்து மற்றொரு காரும் சென்றதாக கூறுகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.